HMPV வைரஸ் பரவல் ஆபத்து காரணமாக திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் மாஸ்க் அணிந்து வருமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. HMPV வைரஸ் பரவல் ஆபத்து காரணமாக திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் மாஸ்க் அணிந்து வர வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் கட்டாயம் மாஸ்க் அணிய வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. HMPV வைரஸ் பரவல் ஆபத்து காரணமாக திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் கட்டாயம் மாஸ்க் அணிந்து வருமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. வைரஸ் தொற்று ஏற்படுவதை தடுக்க பக்தர்கள் மாஸ்க் அணிய தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் PR நாயுடு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் கட்டாயம் மாஸ்க் அணிய வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. HMPV வைரஸ் பரவல் ஆபத்து காரணமாக திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் மாஸ்க் அணிந்து வருமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்கிட கேட்கலாம். பாலாஜி வணக்கம், இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். வருகிற வைகுண்ட ஏகாதசி அன்று 10 முதல் 19ஆம் தேதி வரை நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி நடைபெறும் திருப்பதியில் இன்று ஆலோசனை கூட்டமானது அன்னமய பவனில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அறங்காவலர் குழு தலைவர் PR நாயுடு அவர்கள் தலைமையில் பேசிய போது திருப்பதியில் வரும் பக்தர்கள் முக்கியமாக HMPV என்ற வைரஸ் பரவி வருவதால் முக்கியமாக வரும் பக்தர்கள் முக்கியமாக கவனத்துடன் இருக்க வேண்டும், அதேபோல் மாஸ்க் அணிந்து வர வேண்டும் எனவும் கோரிக்கையானது எழுந்துள்ளதாகவும், அதேபோல் பக்தர்கள் வருகையில் குழந்தைகளை ஜாக்கிரதையாக சாமி தரிசனம் செய்துள்ளதாக முக்கியமாக மாஸ்க் அணிந்து கொண்டு வர வேண்டும் என வேண்டுகோளானது விடுக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக திருப்பதியில் உள்ள அனைத்து இடங்களும் கவுண்டர்களில் ஏற்பாடு செய்துள்ளதாகவும், இந்த கவுண்டர்களில் டோக்கன் பெற்றுக்கொண்டு தரிசனம் வரும்போது பக்தர்கள் மாஸ்க் அணிந்து வர வேண்டும் என முக்கிய வேண்டுகோளானது விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வைரஸை தடுக்கும் விதமாக இந்த ஏற்பாடுகள் செய்துள்ளதாக தேவஸ்தானம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வைகுண்ட ஏகாதசி 10 நாள் நடைபெறும் என PR நாயுடு தலைமையில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. முக்கியமாக இந்த நிகழ்வில் இந்த மாஸ்க் அணிய வேண்டும் என முக்கிய வேண்டுகோளானது பக்தர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி.